ஒரு பெரிய ஏர் ஷோ நடக்குது தமிழகத்தில். 10 நாளாக அதுக்கான அறிவிப்புகளும் செய்தித்தாள்களில் ஏர்ஃபோர்ஸ் மூலிமா டெஃபினேஷன் கொடுக்கப்படுது. செய்தி சேனலுக்கு இத்தனாம் தேதி நடக்க போகுது, இன்னது நடக்க போகுது, இத்தனை மணி நேரம் நடக்க போகுது, பொதுமக்கள் கண்டுகளிக்கிறாங்க. நியூஸ் சேனல் ஃபுல்லாக நியூஸ் போடுறாங்க. 5 பேர் செத்து போயிட்டான். 5 பேர் செத்தே போயிட்டான். எத்தனை காவல்துறை அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துச்சு? பெங்களூரில் IPL டீம் ஜெயிச்ச வெற்றி கூட்டத்திற்கு விழா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்காமலே விழாவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்கன்னு அரசாங்கம் சொன்னிச்சு. ஆனால் இவங்கள்ட்ட பர்மிஷனே வாங்கலையா. ஆனால் இவங்க ஆளா போய் அந்த கிரிக்கெட் டீமோட கட்டி பிடிச்சி போட்டோ எடுப்பாங்க. முதல்வர் போனார், துணை முதலமைச்சர் போனார், அமைச்சர் பெருங்குடி மக்கள்லாம் போனாங்க, MLAக்கள் போனாங்க, MPக்கள் போனாங்க, காங்கிரஸ்காரங்க எல்லாரும் அந்த டீமோட கட்டி பிடிச்சி கொலாவி அந்த டீமுக்கு நம்ம சப்போர்ட்டான ஆட்கள்னு தெரிஞ்சா அந்த டீமை ரசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்பி நீ அங்க போனா. நீ தெரியாது, பர்மிஷனே கொடுக்கல, முதலமைச்சர் எப்படி போகலாம்? பர்மிஷனே வாங்கல, முதல்வரும் துணை முதலமைச்சர் எப்படி போகலாம்? ஸோ தப்பு பண்ணது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கர்நாடக அரசாங்கமும். ஆனால் அங்கே அசம்பாவிதம் நடந்துருச்சு. பல பேர் இறந்து போயிட்டான், பல பேருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுடுச்சு. இவ்வளவு நடந்துருச்சு. அந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? SP கலெக்டர் அந்த பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு உட்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேர் இடமாற்றம் பண்ணிச்சு, சஸ்பெண்ட் பண்ணிச்சு. அப்படி ஏர் ஷோக்கு பண்ணாங்களா தமிழக அரசு? சிட்டி கமிஷனர் தானே அதுக்கு முழு பொறுப்பு. சென்னை மாநகராட்சி கமிஷனர் தானே அது வரக்கூடிய கூட்டத்தை எப்படி ஒழுங்குபடுத்தணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எப்படி செஞ்சு கொடுக்கணும், தண்ணி எப்படி கொடுக்கணும், குழந்தைகள் வந்தால் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும், போக்குவரத்தை சரி செய்ய பண்ணுறது மேயரும் கமிஷனும் கலந்து பேசி அதை செஞ்சுருக்கணும்ல. யாராச்சும் செஞ்சாங்களா? தண்ணி இல்லாமல் தானே செத்து போனான். தண்ணி தாக எடுத்து செத்து போனானே. முதலமைச்சர் குடும்பம் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்பெஷல் வழியில் போயிட்டு ஸ்பெஷல் வழியில் வெளியே போயிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து சிட்டி கமிஷனர் வெளியே போயிட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? 5 உயிர் போயிருக்கு. 5 உயிர் போயிருக்குல்ல. இந்த 5 உயிருக்கு தமிழக அரசின் பதில் என்ன? தமிழக அரசோட பதில் என்ன? 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அஜித்குமார். கள்ளசாராயம் குடிச்சிட்டு, சட்டத்தை மீறி கள்ளசாராயம் குடிச்சிட்டு செத்து போகணும்னு 10 லட்ச ரூபா. காவல்துறை அடிச்சுக்கணும் 5 லட்சமா?